சென்னை சாந்தோமில் தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து பெற்றோர் தங்களது குழந்தைகளை அழைத்துச் செல்வதற்காக பள்ளிக்கு வெளியே காத்திருக்கின்றனர். சென்னையில் பல்வேறு தனியார் பள்ளிகளுக்கு ஒரே நேரத்தில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் சில தனியார் பள்ளிகள் விடுமுறையை அறிவித்திருந்தன. தொடர்ந்து காவல்துறையினர் தரப்பிலிருந்து அப்பகுதியில் குவிக்கப்பட்டு பெற்றோர்கள் பதற்றமடைய வேண்டாம், இது வெறும் புரளி என்றும் அவர்கள் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்நிலையில் சில தனியார் பள்ளிகள் விடுமுறையை அறிவித்த நிலையில் பள்ளிகளிலிருந்து தங்களுடைய குழந்தைகளை அழைத்துச் செல்வதற்காக பல தனியார் பள்ளிகளின் முன்பு மக்கள் குவிந்திருக்கின்றனர். அந்த வகையில் நாம் பார்த்துக் கொண்டிருப்பது சாந்தோம் பள்ளியில் குழந்தைகளை அழைத்துச் செல்வதற்காக பள்ளிகளுக்கு வெளியே மக்கள் காத்திருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஆனந்தன், இந்த வெடிகுண்டு மிரட்டல் அப்படின்றது வெறும் புரளி, பெற்றோர் யாரும் அச்சம் அடைய வேண்டாம் அப்படின்னு காவல்துறை தரப்பிலிருந்து ஏற்கனவே கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. தற்போது அந்த குறிப்பிட்ட சாந்தோம் பள்ளியில விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? அங்கு வரக்கூடிய பெற்றோருக்கு இது புரளிதான், யாரும் பயப்பட வேண்டாம் என்று காவல்துறையினர் சொல்லியிருக்காங்கன்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கா? வேதவள்ளி, தொடர்ந்து இந்த மிரட்டல் தொடர்பான செய்திகள் வந்த உடனே பொதுமக்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பள்ளிகளில் நேரடியாக சென்று அவருடைய குழந்தைகளை கூட்டிட்டு அழைத்து வருவதற்காக சென்று அந்த காட்சியை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் நிற்கக்கூடிய இடம் சாந்தோமில் இருக்கக்கூடிய சென்ட் பீட்ஸ் அந்த பள்ளியில் இருக்கிறோம். அந்த பள்ளியில் குழந்தைகளை அழைப்பதற்காக காத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் நீங்கள் அந்த காட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சென்னையில் ஒட்டுமொத்தமாக 10க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் வெடிகுண்டு இருப்பதாக தகவல் வந்தது. அதனை அடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் வல்லுநர்கள் கொண்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. காவல்துறையை தொடர்ந்து இந்த தகவல் எங்கேருந்து வந்தது என்பது தொடர்பாக விசாரணையை காவல்துறை உயர் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை, பீதியடைய தேவையில்லை என்று காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் தங்களுடைய குழந்தைகளை பள்ளியிலிருந்து வீட்டுக்கு அழைத்துச் செல்வதற்காக இங்கே வருகை தந்திருக்காங்க. அவருடன் நம்ம கேட்கலாம். சார், வணக்கம் சார். நீங்க எந்த பகுதியிலேருந்து வரீங்க, என்ன தகவல் கிடைத்தது? ஆக்சுவலி வீடு நம்ம இது சார், நம்ம ஆரவலுக்கு சார் வீடு. எனக்கு மெசேஜ் சோஷியல் மீடியாவில் மெசேஜ் இந்த மாதிரி ஸ்கூலில் பாம்பு விட்டுருக்காங்க, நீங்கள் சீக்கிரமாக பாதி ஸ்கூல்ல எல்லாம் மெசேஜ் வந்துச்சு, இந்த மாதிரி பாம்பு எல்லாம் விட்டுருக்காங்க, நீங்கள் எல்லாம் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு போயிடுங்கன்ட்டு. ஆனால் இது வரைக்கும் சென்ட் பீட்ஸில் இந்த மாதிரி தகவல் வரல. ஸோ மேபி சென்ட் பீட்ஸ் ஒரு சேஃபான சைடு மேபி ஐ பிலீவ் தட். ஸோ ஆக்சுவலி ஸ்கூல் டைம் 2:50 தான். இந்த 2:50 அவங்க யாரும் விடல. ஸோ மேபி அவங்க நல்லா சேஃப் சைடா, ஏன்னா ஒன் டைம் விட்டாங்கன்னா மேபி ஸ்டாம்ப் எடுக்க சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால பேனிக் ஆகாங்க மக்கள் ஸ்லோவாக விடுறாங்க சார். இல்லைங்களா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரீங்க? உங்களுடைய குழந்தை எத்தனை வகுப்பு படிக்குது, அதை பற்றி? என் பையன் 9th படிக்கிறான். இல்லை, டிவியில் அக்கா பொண்ணு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி பாம்பு வச்சுட்டாங்கன்ட்டு. அதனால் இப்போ எல்லாம் ஓடி வந்திருக்கோம். இப்போ ஸ்கூல் வீட்டில், ஆனால் ஒன்றும் பயம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதான் எங்களுக்கு ஒரு பதட்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸ்கூலில் கேட்டிங்களா, என்ன சொல்கிறாங்க, விளக்கம் கேட்டிங்களா? ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் ஆக்ஷன் இல்லை. கொஞ்சம் ஒரு ஆளாக சின்ன குழந்தையிலேருந்து 1ஆம் கிளாஸ் மட்டும் அனுப்புறேன்றாங்க. வேதவள்ளி, நீங்க கேட்டிருப்பீங்க, வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவருமே பள்ளி நிர்வாகத்தை அணுகுறாங்க. இருப்பினும் இந்த பள்ளியை பொறுத்தவரை இன்னும் டைம் எடுத்துட்டு ஒரு குழந்தைகளை விடக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அதே போல மற்ற பள்ளிகள்லாம் ஸ்கூல் விடுமுறை விட்டு தொடக்கத்தில் கிட்டத்தட்ட 11:30 மணிக்கு மேல வரக்கூடிய அந்த தகவலை அந்த அடிப்படையில் ஸ்கூல் விடுமுறை விட்டாங்க. ஆனா இந்த ஸ்கூலை பொறுத்தவரையும் ஒரு பள்ளி மாணவர்களை விடக்கூடிய பேருந்துகள் பெற்றோர்கள் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் அழைத்து செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. வேதவள்ளி, பெற்றோர்கள் அங்கு குவிந்திருப்பது பள்ளி நிர்வாகம் தரப்பிலிருந்து குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டு அதன் மூலமாக வந்த கூட்டமா, அல்லது தொலைக்காட்சி மூலமாகவும் அதே போல சமூக வலைதளங்கள் மூலமாகவும் பார்த்து அங்கே குவிந்த கூட்டமா? இந்த பள்ளியை பொறுத்தவரை மற்ற பள்ளிகளில் உடனடியாக தொடக்கத்தில் நான் குறிப்பிட்டது போல 12 மணிக்கு மேலே வரக்கூடிய அந்த தொடக்கத்தில் மிரட்டல் வந்த உடனே ஒரு சில பள்ளிகளில் பெற்றோருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு உடனடியாக குழந்தைகளை அழைத்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டாங்க. உடனே பெற்றோர்கள் குழந்தைகளை அழைத்து செல்லுடைய காட்சிகள் தொடர்ந்து பதிவு செய்தோம். ஆனால் இந்த ஸ்கூலை பொறுத்தவரை என்ன பண்றாங்கன்னா, அந்த மாதிரி குறுஞ்செய்தி அனுப்பல, ஊடகத்தில் மற்ற சமூக வலைத்தளத்தில் வந்த செய்தியை பார்த்த உடனே பெற்றோர்கள் இங்கே வருகை தந்திருக்கார்கள். வருகை தந்த உடனே அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ஒரு சில குழந்தைகள் வெளியே வரக்கூடிய காட்சியை தான் பார்க்கிறார்கள். இருப்பினும் ஸ்கூல் இன்னும் சற்று நேரத்தில் விட போகிறார்கள். அனைவரையுமே அழைத்து செல்ல என்று நிர்வாக தரப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த தகவலை கேட்டு இங்க வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் நிற்கக்கூடிய காட்சியை தான் நம்மளால பார்க்க முடிகிறது. வேதவள்ளி,
பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் என்பது தொடர்பாக தனிப்படையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல தனியார் பள்ளிகளுக்கு காவல்துறையினர் விரைந்திருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் கிட்ட யாரும் பயப்பட வேண்டாம், இது வெறும் புரளிதான் என்ற ஒரு விளக்கத்தையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாகவும் அவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணிகளிலும் ஈடுபடுவார்கள் என்று நம்பலாம். ஏன்னா கூட்டத்தை பார்க்கும்போது இன்னும் முழுவதுமாக அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படவில்லை என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன்.